ஆக்ட்ரஸ் த்ரிஷா நடிகர் விஜய்க்கு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன கிஃப்ட், எப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று தளபதி விஜய் அவர்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார். அவரோட வெற்றி உறுதியான டைமில் நடிகை த்ரிஷா அவர்கள் தளபதி அவர்களை சந்திக்க நேராக வீட்டுக்கு சென்றிருந்தாங்க. அண்ட் அதற்கு முன்னதாகவே அவங்க திருப்பதி கோயிலுக்கும் போயிருந்தாங்க அப்படிங்கிறத அவங்களோட சோசியல் மீடியாவில் பார்த்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அவங்களுடைய பிறந்தநாளுக்காக கோயிலுக்கு போயிருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலுமே, அவங்களோட நீண்ட நாள் நண்பரான விஜய் அவர்கள் இந்த ஒரு அரசியல் விளையாட்டில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவுமே அவங்க வேண்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரசாதமும் வாங்கியிருக்காங்க. அந்த ஒரு பிரசாதத்தை தான் விஜய் அவர்களுக்கு கொடுக்க வந்திருந்திருக்காங்க. நேற்று ஜெயிச்சதற்கு பிறகு விஜய் அவர்களை சந்திக்க புக்கே ஒன்று வாங்கிட்டு, ஒரு பெட்டி ஒன்று வாங்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் திருப்பதி கோவில் பிரசாதத்தையும் எடுத்துக்கிட்டு நேராக விஜய் அவர்களை பார்க்க போயிருக்காங்க. விஜய் அவர்களை நேரடியாக சந்தித்த த்ரிஷா அவர்கள் முதலாகவே அவங்களுக்கு பொக்கே கொடுத்து தன்னோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து அவருடைய வெற்றிக்கு தன்னோட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து உங்களுக்காக நேற்று நான் வந்து இந்த மாதிரி கோயிலில் வேண்டிக்கிட்டேன், அங்கே கொடுக்கப்பட்ட பிரசாதம் அப்படின்னு அந்த ஒரு பிரசாதத்தையுமே நீட்டியிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டி ஒன்றையுமே வந்து விஜய் சார்ட்ட கொடுத்துருந்துருக்காங்க. அண்ட் அந்த ஒரு பெட்டியில் என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக யாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்காது. ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக விஜய் சாருக்காக வாங்கி கொடுத்துருந்துருக்காங்க. பெட்டியோட சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக தான் இருந்திருக்கு. ஒருவேளை வாட்சாக இருந்திருக்கலாம், அப்படின்லாம் மோதிரமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருந்த ஒரு சிலர் வந்து தெரிவிச்சிருந்திருக்காங்க. எது எப்படியோ தளபதி விஜய் அவர்களோட வெற்றிக்கு வாழ்த்து சொல்லும் விதத்தில் த்ரிஷா அவர்கள் நேற்று போயிட்டு பொக்கே கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன பெட்டி கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து திருப்பதி கோயில் பிரசாதத்தையுமே கொடுத்துருந்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து ரிலீவ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சமீப காலமாக இன்னொரு விஷயமுமே சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பேசப்பட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, த்ரிஷா அவர்கள் வந்து டிவிக்கில் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னும், திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு இல்லையா, அவர் 2 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. ஸோ ஒரு இடத்துல ரிசைன் பண்ணி ஆகணும். திருச்சி கிழக்கில் விஜய் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு இடத்துல த்ரிஷா அவர்கள் தான் நிற்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸும் போய்கிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் இது குறித்து பேசி வந்துட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா த்ரிஷா அவர்கள் இப்போ வரைக்கும் கட்சியில் ஜாயின் பண்ண கிடையாது. ஒருவேளை விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுக்கப்புறம் இது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுகளும் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இது எப்படி போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் விஜய் நான் கிளாரிஃபை பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, இதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.